எத்தி 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 மழை கொட்டுன்னு கட்டுது. இவளை பத்தியா 4 நாளாக துணி வைக்காம போட்டு வச்சது பத்தாதுன்னு துவைக்க போறேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்ததையும் இப்படி போட்டுட்டு போயிருக்கா. எங்க கதை பேச போனானது எல்லாம் வரட்டு. இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. இவெல்லாம் ஒரு பொம்பளையா ஊர்வலத்துல போய் பார்த்தா மாமியாக்காரி சொல்றத தட்டாம செய்துக. இவ சொல்றதையும் செய்ய மாட்டா, சொல்லாததையும் செய்ய மாட்டா. வரட்டு இன்னைக்கு அவளை இன்னைக்கு என்ன பண்ண போறீன்னு பாரு. மேகம் கருத்து மின்னல் சிரிக்குது சாரல் அடிக்குது இளமை பார்க்குது 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 பறக்கும்டி பறக்கும். 4 குடுப்பு கொடுத்தேனா இந்த பக்கத்து வீட்டு முனியம்மா வீட்டுல அந்த கூரையில போய் பறந்துவே நீ உட்காரணுத்துக்கோ. மழையில முளைச்சு போயிடாது. எத்தே வீட்டுக்குள்ள போங்கத்தே, ஜலதோஷம் பிடிச்சுக்கோ உங்களுக்கு. பசப்பி பசப்பி எப்படி பசப்புறா அவரு. நம்ம ஒண்ணு கேட்க வந்தோம்னா அப்படியே நம்மளை லாக் பண்ற மாதிரி எப்படி பாசமா இருக்கும் மாதிரி பசப்புவா. எம்மா உன் கரிசனமெல்லாம் இருக்கட்டும். சிங்கு தொட்டில அம்புட்டு பாத்திரமும் விளக்காம கிடக்கு. இங்க துணி ஒரு மூட்டை கிடக்கு. எதையும் துவைக்காம எங்கிட்டு போயிட்டு வருகிறது. ஒழுங்கு மறுவாதி அந்த துணியை பூரா துவைச்சு எடுத்து காய போட்டுட்டு இந்த சிங்கு தொட்டில இருக்க பாத்திரத்தை விலைக்கு போடு பார்த்துக்கோ. என்னங்க எங்கடி எங்கடி என் மாவனை இப்ப கூப்பிட்டு இருக்கிற? இல்லத்த, உங்க மாவன் என் துணியை எங்கேயாவது ஒழிச்சு கிழிச்சு வச்சிருப்பாரு. தேடி எடுத்துட்டு வந்தாருன்னா அப்படியே வெளுத்துடலாம் பாருங்க. அதுக்கு தாத்த. என்னது என் மாவனை வெளுக்க போறியா? இல்ல துணியை வெளுக்க போறேன்னு சொன்னேன். நீ சொன்னதை நம்பிட்டேன் எனக்கு. நானு உன் சாட மாடையெல்லாம் எனக்கும் தெரியும். நீ வாய் பேசுறத குறைச்சிட்டு போய் துணியை பூரா துவைச்சு நல்லா புழிஞ்சு காய போடு. அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை விலைக்கு போட்டு சமையலெல்லாம் முடி. இந்த மழையில எப்படி துணியை துவைச்சு காய போட்டா காயும்? நல்லா மினிக்கிட்டு வெளியில சுத்துறது கிளம்புனேல துணியை நல்லா துவைச்சு அப்படியே கொடியில காய போட்டு கொடை பிடிச்சிக்கிட்டு நில்லு. காஞ்சக்கப்புறம் மடிச்சு எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வா. எங்கெங்கயோ இடி விழுகுது. இந்த கிளவி தலையில ஒரு இடி விழ மாட்டேங்க. இடி விழுந்துருச்சுன்னா அவ்வளவுதான். நான் நல்ல ஜாலியா தக்கச்சுன்னு ஜாலியா பாட்டு பாடிட்டு கொண்டாடிட்டு இருப்பேன். இந்த கிளவி மட்டும் போய் சேர்ந்துச்சுன்னா என் புருஷனையே துணியில போட்டுருவேன். இந்த கிளவி இருக்கிற வரைக்கும் நடக்காது போல. கடவுளே கொஞ்சம் கருணை காட்டுப்பா. கிளவி தலையில ஒரு இடியை மட்டும் போட்டு விட்டுரு. உனக்கு 101 தேங்காய் என் புருஷன் தலையிலேயே உடைக்கிறேன் கடவுளே. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க மழையே பெய்யாம மழை பெய்யுற கான்செப்ட் எடுத்துருக்கோன்னு நினைச்சிடாதீங்க. கான்செப்ட் கிடைக்கலப்பா, அதான் இந்த கான்செப்ட். இது என்னோட மாமியா குடும்பம் பண்ண மாதிரி உங்க மாமியாரும் குடும்பம் பண்ணியிருந்தாங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி நீங்களும் இந்த மாதிரி மாமியா சாகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டீங்கனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. அப்படி நம்ம ஜெகத் இந்த கார்ட்டூன் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மக்களே. மருமகள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. பாத்தீங்களா உறவுகளே, பாருங்க இவ பண்ணது தப்பா நான் பண்ணது தப்பான்னு கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க. நான் துணி துவைக்க சொன்னது ஒரு தப்பா, அதுக்கு என் மேல இடி விழுதுன்னு சொல்றா. நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது சரியா தப்பான்னு. அப்படியே என்னைய உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இதோட எங்களோட வீடியோவை முடிச்சுக்கிறோம். வேற ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே உங்களோட ஆதரவை கொடுத்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை தான் நாங்கள் வளர்ந்துட்டு வரோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். பை பாய்.